குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எடுத்துக்காட்டு 1 கூட்டாண்மை அடிப்படை கணக்குகளில் எடுத்துக்காட்டு 1 பார்ப்போம். ஏபிசி மற்றும் டி ஆகியோர் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளிகள். அவர்களிடம் கூட்டாண்மை ஒப்பந்தம் ஏதும் இல்லை. அவங்க எந்த உடன்பாடும் தங்களுக்குள்ளே செஞ்சுக்கல. ஸோ அப்போ இந்த சூழ்நிலைகளை சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு சொல்லியிருக்க வந்து ஏற்கனவே இதை நான் நடத்தியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஏ அதிக முதல் வழங்கியுள்ளார். அவர் முதல் மீது வட்டி 12% கேட்குறார். அப்போ நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், முதல் மீது வட்டி அவருக்கு எவ்வளோ கொடுத்தாலும் சரி நிறுவனம் அவங்களுக்கு வட்டி கொடுக்க வேண்டியதில்லை. ஒப்பந்தம் போட்டிருந்தா கொடுங்க, ஒப்பந்தமே இல்லை அப்படின்னா நம்ம முதல் மீது வட்டியும் வழங்க வேண்டியதில்லை. ஓகேவா? அடுத்தது அதான் ஆன்சரு. எந்த ஒரு கூட்டாளிக்கும் முதல் மீது வட்டி செலுத்த வேண்டியது இல்லை. ஓகேவா? இதான் ஆன்சரு. ஏ வந்து வட்டி பெற உரிமை உடையவர் அல்ல. இதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது பி, ஒவ்வொரு மாதமும் 1000 எடுத்துக்கொள்கிறார். ஏனைய கூட்டாளிகள் நிறுவனத்திற்கு ஆண்டுக்கு 10% எடுப்பு மீது வட்டி அளிக்குமாறு கேட்கிறார்கள். ஆனால் அவர் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. எப்பயுமே முதல் மீது வட்டி போட்டவங்களுக்கு நீங்கள் கொடுக்கல, அதேமாதிரி நிறுவனத்திலேருந்து எடுக்கிறாங்க பணத்தை, தன்னோட தேவைக்காக எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கும் நிறுவனம் வட்டி கேட்கக்கூடாது. ஓகேவா? அப்போ கூட்டாளிகளின் எடுப்புகளுக்கு வட்டி விதிக்கக்கூடாது. நிறுவனம் கூட்டாளிகளின் எடுப்புகளுக்கு வட்டி விதிக்கக்கூடாது. ஆகையால் பி, எடுப்புகள் மீது வட்டி வழங்க வேண்டியதில்லை. ஓகேவா? அடுத்து சி, சியிடமிருந்து நிறுவனத்திற்கு பெறப்பட்ட கடன் 10,000. அவர் கடன் மீது வட்டி ஆண்டுக்கு 9%, ஆண்டுக்கு 9% வேண்டுமென கேட்கிறார். மற்ற கூட்டாளிகள் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் என்ன செய்யணும், நிறுவனம் வந்து கடன் வாங்கியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வட்டி கொடுக்க தான் ஆகணும். ஆனால் 9% கிடையாது, 6% தான் கொடுக்கலாம். ஓகேவா? 9% கிடையாது, 6% வேணால் கொடுக்கலாம். அடுத்தது டி, தனது முழு நேரத்தையும் தொழிலில் செலவிடுகிறார். அதனால் அவர் 5000 மாதம் எனக்கு சம்பளம் கொடுங்கன்னு கேட்குறாரு. நீங்கள் உழைச்சாலும் சரி உழைக்கிறாலும் சரி கூட்டாளிகளுக்கு நிறுவனத்தில் சம்பளம் வழங்க வேண்டாம். எல்லாருக்குமே உழைக்கணுன்ற கடமை இருக்குன்றதுனால ஒப்பந்தமும் இல்லை. ஸோ அதனால் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எந்த ஒரு கூட்டாளிக்கும் ஊதியம் வழங்க வேண்டியதில்லை. ஆகையால் டி ஊதியம் பெற தகுதி உடையவர் அல்ல. அடுத்தது ஏ, லாபத்தினை முதல் விகிதத்தில் பகிர்ந்தளிக்க வேண்டும் என கேட்கிறார். ஆனால் பி, மற்ற கூட்டாளிகள் ஒப்புக்கொள்ளவில்லை. ஒப்பந்தமே இல்லைங்கிறப்ப நீங்கள் எப்படி முதல் விகிதத்தில் பங்கு வேணும் கேட்பீங்க. அதனால் நீங்கள் 10 லட்சம் போட்டிருப்பீங்க, ஒருத்தவங்க 5 லட்சம் போட்டிருப்பீங்க. அதனால் அப்படிலாம் லாபத்தை பிரிக்க முடியாது. ஒப்பந்தம் இல்லைன்னா சமமாக பிரித்து கொள்ள வேண்டும். பாருங்கள், லாபங்கள் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சம்மு அக்கௌண்ட்ஸ் பேப்பரில் இருக்கும். இந்த மாதிரி சம்மு தியரிட்டிக்கலாக இருக்கும். இதை பிள்ளைங்க பார்த்த உடனே என்ன பண்ணிடுறாங்க, ஐயோ இந்த மாதிரி சம்மெல்லாம் நமக்கு வராது, இதெல்லாம் நமக்கு தெரியாது அப்படின்ட்டு இதை ரொம்ப ரொம்ப எளிமையான கொஸ்டினை கடந்து போயிடுறீங்க. கடன் வாங்கினா மட்டும்தான் நிறுவனம் வட்டி கொடுக்கணும், அதுவும் 6% தான் கொடுக்கணும். மற்றபடி யாருக்கும் நம்ம எதுவும் கொடுக்க வேண்டிய, ஒப்பந்தம் இல்லாத போது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிரிவுகள்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஊதியம்னா 13, லாபம்னா 13A, முதல் மீது வட்டினா 13E, கடன் மீது வட்டினா பிரிவு 13EN. ஓகேவா? எடுப்பு மீது வட்டிக்கு எந்த பிரிவும் கிடையாது. எடுப்பு மீது வட்டிக்கு பிரிவு உண்டான்னு கேட்பாங்க, கிடையாது. ஒரு நிமிஷம், இதோட பயிற்சி கடைக்கு சேர்த்து பார்த்துருங்க. ஆகாஷ், பாலா, சந்துரு, டேனியல் இவங்க 3 பேரும் கூட்டாண்மை ஒப்பந்தம் இல்லாத போது, ஒப்பந்தம் இருந்தால் அவங்க நம்மக்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க, ஒப்பந்தமே போட்டுக்கல, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டாங்க. அப்போ குறிப்பிட்ட சூழ்நிலையில் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. ஆகாஷ் என்பவர் அதிக முதல் வழங்கியுள்ளார். முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 10%. எவ்வளோ முதல் வழங்கினாலும் நம்ம அவங்களுக்கு வட்டி கொடுக்க வேண்டிய அவசியம், நிறுவனம் அவங்களுக்கு முதல் மீது வட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாலா ஒவ்வொரு மாதம் 3000 எடுத்துக்கொள்கிறார். ஏனைய கூட்டாளிகள் பாலாவிடம் எடுப்பு மீது வட்டி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி முதல் போட்டவங்களுக்கே நம்ம வட்டி கொடுக்கல, பணம் எடுத்துக்கிறாங்க செலவுக்கு. ஸோ அவங்கக்கிட்ட நிறுவனம் வட்டி கேட்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கேட்க முடியாது. எடுப்பு மீது வட்டிக்கு வட்டி அனுமதி இல்லை, கொடுக்க வேண்டிய அவசியம், பாலா எடுப்பு மீது வட்டி தர வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி தான் ஆன்சரு. பாலா எடுப்பு மீது வட்டி வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அடுத்து ஆகாஷ், லாபத்தினை முதல் விதத்தில் பகிர்ந்தளிக்க வேண்டும் என கேட்கிறார். ஆனால் கூட்டாளிகள் ஒப்புக்கொள்ளவில்லை. எப்பயுமே ஒப்பந்தமே இல்லை, அப்போ எப்படி நீங்கள் முதல் விதத்தில் பகிர்ந்துப்பீங்க? இப்போ ஒருத்தர் 5 லட்சம் போடுறாரு, அப்போ 5:1
ஒருத்தர் 3 லட்சம் போடுறாரு 3 ஒருத்தர் 1 லட்சம். அப்போ 5:3:1 நீங்கள் எப்படி பிரிச்சுக்குவீங்க முதல் விதத்தில்? கிடையாது. ஏன்னா ஒப்பவனம் இல்லை. ஸோ அதனால் லாபம் சமமாக பிரிந்து வழங்கப்பட வேண்டும். ஓகேவா? டேனியல் தனது முழு நேரத்தையும் தொழிலில் செலவிடுவதால் ஒவ்வொரு மாதம் ஊதியம் விடும். எவ்வளோ நேரத்தை செலவிட்டாலும் சரி எல்லா ஊழியர்களுக்குமே அது செலவு பண்ணணும் அப்படிங்கிறது கடமை. அதனால் அவங்களுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சந்துருவால் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட கடன் 50,000, கடன் மீது வட்டி 12% கேட்குறாரு. அதேமாதிரி சந்துரு நிறுவனத்துக்கு கடன் கொடுத்துருக்காரு. ஒரு இக்கட்டு காலத்தில் ஒரு 50,000 கொடுத்துருக்காரு. அதனால் கடன் மீது வட்டிக்கு மட்டும்தான் நம்ம வட்டி கொடுக்கணும். கடன் யாராவது கொடுத்துருந்தீங்கன்னா அது சந்துருவாக இருக்கட்டும் இல்லை வேறு யாராவது இருக்கட்டும், கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிறுவனம் அவங்களுக்கு வட்டி கொடுத்தே ஆகணும். அதுவும் 12% கொடுக்க முடியாது, 6% மட்டுமே கொடுக்க முடியும். ஓகேவா? நிறுவனம் சந்துருவுக்கு 6% கடன் மீது வட்டி வழங்க வேண்டும். இதான் ரூல்ஸு. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப எளிமையான கொஷின்மா. தயவுசெய்து இந்த கொஷின் வந்ததுன்னா யாரும் விட்டுட்டு போகாதீங்க. ஒன்று 3 மார்க்கில் இல்லைன்னா 5 மார்க்கில் வரும். கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். கொஞ்சம் 1 நிமிஷம் படித்து பாருங்கள். கூட்டாண்மை ஒப்பவனம் இந்த வார்த்தை இருக்கான்னு பாருங்கள். கூட்டாண்மை ஒப்பவனம் இல்லாத போதுன்னு தான் ஆரம்பிக்கும். ஒப்பவனமே இல்லைங்கிறப்ப நம்ம இஷ்டம்தான். எதுக்குமே நாங்கள் எதுவும் கொடுக்க மாட்டோம். கடன் மீது வட்டி இருந்தால் மட்டும்தான் கொடுப்போம். இதுதான் ஆன்சர். எதுக்கும் எதுவும் கொடுக்கக்கூடாது, கடன் மீது வட்டி மட்டும்தான் கொடுக்கணும். இதுதான் ரூல்ஸு. தயவுசெய்து இந்த கொஷின் வந்தால் யாரும் விட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான கொஷினு. இதை அட்டன் பண்ணுங்கள். சொல்லையாக மார்க் வாங்கிடுவீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.